ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. என்னடா இவங்க 3 பேர் என்ன பண்ணிட்டு தான் பாக்குறீங்களா? இவங்க தான் நம்ம படப்புச்சோரை விளைவிட்டுருக்காங்க. படப்புச்சோறு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க எல்லாருக்கும் ஒரு அமிர்தத்துக்கு இணையான ஒரு உணவு. அதுதாங்க நம்ம படப்புச்சோறு. இந்த படப்புச்சோறு எப்படின்னா, நம்ம கோயில் கொடை விழாக்கள் மற்றும் கோயிலில் ஒரு பெரிய விசேஷம் நடந்ததுன்னா சாப்பாடு சாமிக்கு படைச்சு அந்த சாப்பாடு எல்லாம் எடுத்து மிக்ஸ் பண்ணி மக்களுக்கு கடைசியா கொடுப்பாங்க. அதுதான் படப்புச்சோறு. இந்த சாப்பாடுல பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸு, பருப்பு குழம்பு, அவியல், வாழைக்காய் துவரம், பப்படம், வடை, தயிர், முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், முட்டை. சில கோயில்ல மாமிசம் சாப்பிட்ற சாமி இருக்க கோயில்ல இறைச்சி, கோழி இறைச்சி எல்லாமே மிக்ஸ்அப் ஆகி வரும். இது எல்லாமே சாமிக்கு ஒரு படையலா வச்சு சாமிக்கு பூஜை பண்ணி அதுக்கப்புறம் இந்த சாப்பாடு எல்லாம் தனியா எடுத்துட்டு மொத்தமா போட்டு இப்படி மிக்ஸ் பண்ணி அதை மக்களுக்கு கோயில் ஃபங்க்ஷன் பிரச்சனை பிரசாதமா கொடுப்பாங்க. உண்மையிலேயே இந்த மாதிரி படப்புச்சோரோட டேஸ்ட் இங்க மட்டும்தான் கிடைக்கும். நம்ம வீட்டுல வச்சு மிக்ஸ் பண்ணா அந்த டேஸ்ட் வரவே வராது. கன்னியாகுமரி மாவட்டத்துல எல்லா கோயில் கொடை விழாக்கள் முடிஞ்ச உடனே அன்னைக்கு ராத்திரி ஒரு 1 மணிக்கு மேல அன்னப்படைப்பு பூஜைன்னு ஒண்ணு நடக்கும். அன்னப்படைப்பு போட்டு சாமிக்கெல்லாம் படப்பு போட்டு கொடுப்பாங்க. அந்த படத்தை பிரிச்சு இப்படி விரவி நைட்டு 2 மணிக்கு மேல அந்த சாப்பாடை சாப்பிடுவோம். அப்போ ஒரு டேஸ்ட் இருக்கும் பாருங்க. டேஸ்ட் அந்த டேஸ்ட்டுக்கு இணையான டேஸ்டே கிடையாதுங்க. அதாவது சோறு இஸ் எ வேர்டு, படப்பு திரிச எமோஷன். அதுதாங்க எங்க கன்னியாகுமரி மாவட்டம். ரொம்பவே அழகா இருக்குங்க. நாங்க இதை கிண்டிக்கிட்டு எங்களுக்கு தேவையான கொஞ்சம் சாப்பாடை ஃபர்ஸ்ட் எடுத்து ஒதுக்கி வச்சிருவோம். ஏன்னா ஒருவேளை கடைசி ஷார்டேஜ் ஆயிடுச்சுன்னா நாங்க எப்படி சாப்பிட முடியும்? அதை ஒதுக்கி வச்சோம். அதுக்கப்புறம் கடைசியா மக்களுக்கு எல்லாம் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு கடைசியா அதை சாப்பிடுவோம். இந்த மாதிரி படப்புச்சோறு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டிலே வேறு எங்கேயுமே கிடையாது. எங்கேயோ கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும்தான் கிடைக்கும். அதனால நீங்க கண்டிப்பா கன்னியாகுமரி மாவட்டத்தில் யாராவது கோயில் கொடைக்கு வந்தா, வெளியூருக்காரங்க யாராவது கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு கோயில் கொடைக்கு வந்தீங்கன்னா அந்த படப்புச்சோரை கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. அவ்வளவு அருமையா இருக்கும். இந்த ஒழிச்சிக்கிறாரு பாத்தீங்கன்னா, அவரு ஒரு ஏழை வாலி எடுத்து வைக்கிறாருல, அது எதுக்கு எடுத்து வைக்கிறாருன்னா அந்த சாப்பாடு தான் கடைசி நாங்க சாப்பிட்றதுக்காக வச்சிருக்கோம். ஒரு வழியா எங்க பங்கு கிடைச்சிட்டுங்க நாங்க வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமா வந்துட்டோம். உங்க ஊர்ல இது மாதிரி படப்புச்சோரை சாப்பிட்றீங்களா? அந்த டேஸ்ட் எப்படி இருந்தா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணுங்க.